ஹலோ நண்பா நண்பி எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் ட்ரீ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி நியூ அக்கௌண்ட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கூகுள் குரோமில் ஆர்ஆர்பி குரூப் டின்னு நம்ம இது பண்ணோம்னா சர்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் சேனல் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் CEN 09/2025 இருக்குது பார்த்திங்களா, ஒரு பாக்ஸு. அதில் கிளிக் கேர் அப்ளை ஆன்லைன் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2026 போட்டிருக்கும். அதில் அப்ளைன்னு பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் இன் டு யுவர் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா. இதில் கடைசியாக க்ரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓகே பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் நோட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு ஆர்ஆர்பியில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம நியூவாக அக்கௌண்ட் பண்ண முடியாது. அதனால் ப்ளீஸ் நோட்ஸில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட அக்கௌண்ட் இல்லை, நம்மகிட்ட கிடையாது. அதனால் நம்ம நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே கொடுத்துக்குங்க. அடுத்து கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டின்னு காட்டுது, அதை நம்ம ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணோம்னா இந்தியா நேபாள் அப்படின்னு ஆப்ஷன் காட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம் 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். ஃபுல் நேம் கொடுத்துட்டு ரீடைப் நேம்லேயும் அதே மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துக்குங்க. சேஞ்ச் யுவர் நேம், நீங்கள் சேஞ்ச் பேரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டா நோ கொடுத்துருங்க. அடுத்து பார்க்குறது டேட் ஆஃப் பர்த்து. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம், கொடுத்துக்குங்க. ரீடைப்லேயும் சேம் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் இது நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்து செலக்ட் ஜெண்டர், மேல்டா மேல், ஃபீமேல்டா ஃபீமேல் கொடுத்துக்குங்க, இல்லாட்டா டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துக்குங்க. அடுத்து ஃபாதர் மதர் நேம், உங்களுடைய அப்பா அம்மா நேம் கரெக்டாக ரீடைப் ஃபாதர் நேம் கொடுத்துக்குங்க. மதர் நேம் கொடுத்து ரீடைப் மதர் நேமில் உங்களுடைய அம்மா நேம் கொடுத்துக்குங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ் அண்டு மொபைல் நம்பர், கரண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இது பண்ணிக்கிங்க. ஓடிபி வரும், ஓடிபி 6 நம்பர் கொடுப்பாங்க. ஓடிபி நம்பர் கொடுத்துக்குங்க. அது மாதிரி கரெக்டான ஃபோன் நம்பரையும் நீங்கள் கொடுத்து ஓடிபி நம்பர் கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அதில் வெரிஃபிகேஷன் த்ரோ லாக்கர் நம்பர் இருந்துச்சுன்னா லாக்கர் நம்பர் கொடுத்துருங்க. இல்லை வெரிஃபிகேஷன் த்ரோ ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். இல்லை ஐ டூ நாட் ஹேவ் ஆதார் கார்டு, என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, அதனால் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இப்போ நான் ஆதார் கார்டு இருக்கனால ஆதார் கார்டு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என்டர் யுவர் ஆதார் கார்டு நம்பர், அந்த ஆப்ஷனில் உங்களுடைய ஆதார் நம்பர் இது பண்ணிக்கிங்க. ஓடிபி வெரிஃபிகேஷன் உங்கள் ஆதார் கார்டுக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்துக்குங்க. அடுத்து க்ரியேட் பாஸ்வேர்டில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் லெட்டர் அண்டு நம்பர் சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் அதே மாதிரி சேர்த்து நீங்கள் ஒரே மாதிரி கொடுத்துக்குங்க. ஐ எம் நாட் ரோபோட் டிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியூ அண்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் லாஸ்ட்டாக நம்ம இது பண்ணோம்னா நமக்கான அக்கௌண்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.